வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸோட பிளேயர்ஸ் இப்போது கேம்பில் இணைஞ்சிட்டாங்க. வான்கடையில் பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் எல்லாத்தையும் நம்மளுடைய டீம்ஸ் அந்த இடத்துல இனிஷியேட்டிவ் கொடுத்து வெல்கம் பண்ணி ப்ராக்டிஸ் செஷனே ஆரம்பிச்சிட்டாங்க. கோச்சில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல மலிங்கா எல்லாருமே இப்போ ஜாயின் பண்ணிட்டாங்க. பிளேயர்ஸ் யார் யார் ஜாயின் பண்ணியிருக்கிறா அப்படின்னா நமந்தீர், கேஎல் ஸ்ரீஜித், அர்ஜுன் டெண்டுல்கர், ராஜ் அங்கத் பாவா, ராபின் மென்ஸ், விஎஸ் ராஜு, வி புத்தூர், அதுக்கப்புறம் அஸ்வினி ராணா அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலி பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு அந்த இடத்துல 8 பிளேயர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இவங்களை வச்சு தான் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் செஷன் அப்படிங்கிறத நம்மளுடைய எம்ஐ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. டோட்டலி பவுலிங் ட்ரில்ஸ் அப்படிங்கிறது மெயினாக ஆரம்பிச்சது ஃபஸ்ட்டு. அதில் நமந்தீர், அர்ஜுன் டெண்டுல்கர், ராஜ் அம்பத் பாவா இவங்களை வச்சு தான் பவுலிங் ட்ரில்ஸ் மெயினாக இருந்துச்சு. பேட்டிங்கில் கேஎல் ஸ்ரீஜித், ராபின் மென்ஸ் இவங்க 2 பேரும் ரொம்ப ஹெவியாக இருந்தாங்க. விஎஸ் ராஜு, அஸ்வினி இவங்க 2 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா பேக்கப் சைடில் அந்த இடத்துல கீப்பிங் அப்படிங்கிற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கேஎல் ஸ்ரீஜித்தோட சும்மா ஒரு ட்ரில்ஸ் அப்படிங்கிறது பண்ணிட்டு இருக்கிற மாதிரியான வீடியோஸ் இருந்தது. ஃபஸ்ட்டு வீடியோ ஆஃப் IPL 2025 ப்ராக்டிஸ் செஷனை மும்பை இந்தியன்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதில் நிறைய விஷயங்கள் நடந்திருந்தது. நமந்தீர் இந்த தடவை நான் ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்கில்லை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல கொடுத்துருந்தாரு. அதே நேரம் பார்த்தீங்கன்னா நிறைய பிளேயர்ஸ் எம்ஐயில் இந்த தடவை கால் பதிச்சு பெரிய லெவலில் பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. கேஎல் ஸ்ரீஜித்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த்தே அதெல்லாம் சொல்லியிருந்தாரு. அண்ட் மெயின் ஸ்ட்ரீம் பிளேயர்ஸ் இன்னும் 1 வீக்கில் ஜாயின் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ என்ன அப்படின்னா விக்ட்ரி பரேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 நம்ம வின் பண்ணோம். அதில் விக்ட்ரி பரேடெல்லாம் முடிச்சுட்டு பிளேயர்ஸ் எம்ஐ கேம்பில் ஜாயின் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ விக்ட்ரி பரேட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எல்லாரும் தனித்தனியாக கிளம்பி அவங்களுடைய IPL டீம்ஸோட போயிட்டு ஜாயின் பண்ணுறதுக்கான வேலைகளை பார்க்க சொல்லிட்டாங்க. அதனால் இன்னும் 2-3 நாளில் பார்த்தீங்கன்னா ரோஹித், ஹர்திக், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மான்னு மெயின் ஸ்ட்ரீம் பிளேயர்ஸ் நம்மளுடைய ப்ராக்டிஸ் செஷனில் கூடிய சீக்கிரத்தில் இணைஞ்சிருவாங்க. இன்றைக்கான ப்ராக்டிஸில் பார்த்தீங்க அப்படின்னா ராபின் மின்ஸ் அருமையான ஒரு பேட்டிங் அப்படிங்கிறத கொடுத்துருந்தாரு. ராபின் மின்ஸோடு சேர்ந்துட்டு அந்த இடத்துல நமந்தீர், கேஎல் ஸ்ரீஜித் இவங்க 2 பேருமே பேட்டிங்கில் எஃபெக்டிவாக இருந்தாங்க. அதே நேரம் அர்ஜுன் டெண்டுல்கர், ராஜ் அங்கத் பாவா இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா பவுலிங்கில் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருந்தாங்க. இதில் மெயின் ஸ்ட்ரீம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள 11ல் கண்டிப்பாக ஆட போகிற பிளேயர் அப்படின்னா நமந்தீர் கண்டிப்பாக 11ல் ஆடுவார். இதில் எந்த டவுட்டும் கிடையாது. இம்பாக்ட் பிளேயராவது அவரை உள்ளே எடுத்து வைப்பாங்க. பட் மற்றபடி பிளேயர்ஸ் அந்த இடத்துல சைட் லைனில் பேக்கப் அப்படிங்கிற விஷயத்தில் தான் இருக்க போகிறாங்க. அதுதான் நிதர்சனமான உண்மை. அர்ஜுன் டெண்டுல்கர் பேஸ்ட் ஆன் த பேஸ் அட்டாக்கோட அவைலபிலிட்டி என்ன மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட்டை கொண்டு வர போகிறாங்க. ஏன்னா ரீஸ்டாப்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் இஷ்யூவில் போயிட்டு இருக்கிறதுனால எப்படி அந்த அவைலபிலிட்டி வருது அப்படிங்கிறத வச்சு அவர் இருப்பார். பட் அவர் லாஸ்ட் டைமே கொஞ்சம் பேக்கப் சைடில் 11ல் அவர் ஆடுறதை பார்த்துட்டோம். அதனால் கண்டிப்பாக உள்ளே ஆடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ராஜ் அங்கத் பாவா ரொம்ப சர்ப்ரைஸாக 3 விக்கெட் ஆல் அப்படிங்கிறத இந்த ப்ராக்டிஸில் எடுத்து அஸ்திருந்தார். அது ஒரு மேஜர் அட்வான்டேஜ். நமந்தீர் ஆல்ரெடி ப்ராக்டிஸ் செஷன், டொமஸ்டிக் ப்ராக்டிஸ் செஷன்லேயே பேட்டிங்லலாம் போட்டு கொளுத்தி விட்டுருந்தார். கேஎல் ஸ்ரீஜித்தும் நல்ல ஃபார்மில் தான் இருக்கிறார். இப்போ ரீசெண்டாக டிஒய் பட்டேல் டோர்னமெண்ட்டில் கேஎல் ஸ்ரீஜித்தும் நல்ல ஃபார்மில் தான் இருந்தார். திலக் வர்மாவும் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஃபார்மில் இருந்தாங்க. ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் செஷன் அருமையாக ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தடுத்து டெய்லியும் ட்ரில்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வரும். அதெல்லாம் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.